இது இப்போ யாருக்கு பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி. உங்க எடப்பாடி தொழில் தானே அந்த மக்கள் இருக்காங்க. அந்த மக்களோட சமூக பொருளாதார நிலைமை உங்களுக்கு தெரியுமில்ல. உண்மையிலே இவ்வளவு நாள் அந்த மக்கள் ஆதரவுல தானே, அந்த வன்னிய மக்கள் ஆதரவுல தானே இவ்வளவு அரசியல் உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வண்ணார், நாவிதர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பர்வராஜகுல மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், வலையர், சேர்வை, இப்படி எல்லா சமூகங்கள் மத்தியிலையும் நம்ம எண்ணிக்கைக்கு தக்கன இடம் கிடைக்குதாங்கிற ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கையும் மக்கள் இப்போ பாமகவை தான் நம்புறான். எப்படி சொல்றீங்க? விழுப்புரத்தில் நேற்று கூடின கூட்டம், அதுக்கு டாக்டர் ராமதாஸ் கொடுத்த ஆசீர்வாதம், அதை தான் நம்புறான். ஏன்னா மக்கள்னா வன்னிய மக்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. சார், இப்போ பாமக பாத்தீங்க அப்படின்னா 10.5% இடஒதுக்கீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? இது பல கோணத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னுடைய கோணம் வேறு, அவங்க கோணம் வேறு. அவங்க இதில் உறுதியாக இருக்கிறாங்க. இதில் இன்னைக்கு அந்த இஷ்யூவை அன்புமணி எடுத்திருக்கிறாருன்னா, அதை டாக்டர் ராமதாஸை வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா, அந்த இஷ்யூக்குள்ளே அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் ஒன்று தான். இது இப்போ யாருக்கு பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி. ஏன், எதனால சார்? நாங்கள் அப்போவே சொன்னோம் சுனில் கனகோல்கிட்ட, நீங்கள் 12% கூட வன்னியர் கொடுங்க, ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை கொடுங்க. அம்பாசங்கர் கமிஷனை பற்றி அதில் அம்பாசங்கரை தவிர குமரி ஆனந்தன், ஜான் வின்சென்ட், ஆண்டித்தேவர், இவங்க ராஜாம்பாள் தேவதாஸ், குலச்செல்லையா, முத்தரையரி, யாதவர், செங்குந்தர், அவ்வளோ சமூக மக்களும் நாயுடுகள் எல்லாருமே அது ஏற்புடையதல்லைங்கிற ஒரு கருத்தை நெடுமாறன் நெடுமாறன் பாண்டிய வேளாளர் பிசி அந்த கமிட்டியில் இருந்தார் உட்பட அவ்வளோருமே எதிர்த்த ஒரு இது. அதை மையமாக வச்சே இவ்வளோ காலமாக போயிட்டுருக்கிறது உண்மையான சமூக நீதிக்கு நியாயமாகாதுங்கிற கருத்தை நான் தெளிவாகவே சொன்னேன். மீண்டும் சொல்கிறேன், 1931 சென்சஸ் படி 17% வன்னியர் பிரிட்டிஷ் சொல்கிறான் இல்லையா, இருந்தால் நீங்கள் அதுக்கு தக்கன கொடுங்க, நாங்கள் மறுக்கவே இல்லை. பட் ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும், நண்பகத்தன்மை வேணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணுங்கிறத நம்ம சொன்னோம். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி டக்குன்னு அதை கொடுத்துட்டாரு. சிவி சண்முகம், மத்திய அரசும் அதுக்கு துணை நின்றாங்க. இப்போ இதில் பாமக கேட்டது அவங்க கேட்பாங்க, அவங்க கட்சி, அதில் தப்பே இல்லை, அது அவங்க உரிமை. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு உரிமை இருக்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சங்க நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதில் அன்புமணி ராமதாஸ், இவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது. ஆனால் முடிவெடுக்க வேண்டியவங்க அனைத்து ஜாதிக்கும் பொதுவாக இருந்து ஒரு பார்வையில் தான் முடிவெடுக்கணும். இன்றைக்கி அவர் 10% ஆதரவாக பேசுனதும் நான் கோபாலகிருஷ்ணன் யாதவ்னு மதுரையை சேர்ந்த ஒரு யாதவ் சமுதாயத்தை நண்பர் எனக்கு அனுப்பி கொடுத்துருக்காரு. அதில் ஜாதி ரீதியாக பார்க்கல. விழுப்புரத்தில் நடைபெற்ற ரோடு ஷோ என்ற பெயரில் மக்களை சந்தித்து வரும் எடப்பாடி, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு நிச்சயமாக பெற்றுத் தருவேன் என்றும், தொடர்ந்து தேவர் சமுதாயத்தை அழிக்க சதி செய்து வரும் எடப்பாடி பழனிசாமி அணியை 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த அணிக்கு எதிராக வாக்களிப்போம். தேவர் இனமே சிந்திப்பீர், நாம் ஏமாளிகள் அல்ல. முக்குலத்தோர் தேவர் கூட்டமைப்பு, சிவகங்கை மாவட்டம் வன்மையாக கண்டிக்கிறோம்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயர் போட்டும் படம் போட்டும் வீர மருது சகோதரர்கள் சின்ன மருது பெருது மருது படத்தை போட்டும் இது பண்ணுது. காட்டுறீங்களா? அப்போ எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெறுவதற்காக தேவையற்ற ஒரு பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டார். ஏன்னா அவர் மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் 8000 ஓட்டு டவுன், பாமக கூட இருந்தும் 8000 ஓட்டு டவுன். இதை கொடுத்த பிறகு சட்டமன்ற தேர்தலில் 93,000 ஓட்டு அதிகம். இப்போவும் 50,000 ஓட்டு அவருக்கு அங்கே அதிகம். இந்த 10.5 கையில் எடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் ரெட்டலையெல்லாம் ஒன்றும் இல்லை, கலைஞர் புரட்சி தலைவி மரணத்துக்கு பிறகு எல்லாமே ஜாதிய மயமாட்டாக்கிட்டுன்னு காட்டினது எடப்பாடி பழனிசாமி. அவர் அதை காட்டும்போது நாராயணகுரு வழியில், ஐயா வைகுண்டர் வழியில், தந்தை பெரியார் வழியில் நான் அதை கேட்கும்போது என்ன விமர்சனம் பண்ணுறாங்க, ஜாதியவாதின்னு. எப்படி என்ன ஜாதியவாதின்னு விமர்சனம் பண்ணலாம்? நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தனி ஒதுக்கீடு ஒரு ஜாதிக்கு கொடுத்தது எப்படி நியாயமாகும்? கொடுங்க, நான் மறுக்கவே வரல. மீண்டும் எவ்வளோ நாள் இருக்குது, 6 மாதத்தில் எடுத்துருக்கலாம். ஒட்டில் புட்ட வச்ச மாதிரி கடைசி நேரத்தில் மட்டும் ஏன்
தள்ளுறீங்க. அப்போ அந்த ஜாதிக்கு உண்மையிலே கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் எடப்பாடி தொழில் தானே அந்த மக்கள் இருக்காங்க. அந்த மக்களோட சமூக பொருளாதார நிலைமை உங்களுக்கு தெரியுமில்ல. உண்மையிலே இவ்வளோ நாள் அந்த மக்கள் ஆதரவில் தானே, அந்த வன்னிய மக்கள் ஆதரவில் தானே இவ்வளோ அரசியல் வேறு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மக்கள் உங்களை 3வது அனுப்பியிருக்காங்க, தோக்கடிக்கவும் செய்திருக்காங்க, வச்சு செய்திருக்காங்க. அப்போ இந்த மக்கள் மீது நம்ம கரிசனத்தோட ஒழுங்காக இருந்தால் தான் செய்வாங்க. இவங்களுக்கு நிலையாக ஒன்று கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னே அந்த முடிவு எடுத்திருக்கலாமா இல்லையா? அப்போ நீங்கள் குலசேகரம் கமிட்டின்னு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு கமிட்டியை போட்டு கடைசி நேரத்தில் இது கொடுக்கலன்னா எடப்பாடியில் ஜெயிக்க முடியாதுன்னு கொடுத்தீங்க. அப்போ நீங்கள் கமிட்டியை போட்டு என்ன செய்தீங்க? அப்போ உங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கிட்டு இப்போ அதுக்கு முக்குலத்தோரில் கடுமையாக இருக்கிறாங்க. ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மகளிர் கமிஷனை மூப்பனார் போட்டார், நரசிம்மராவ் சொல்லி கவிஞர் அலெக்சாண்டர் போட்டார், மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அதை கலைஞர் வந்ததும் அபாலிஷ் பண்ணிட்டார. கலைஞர் எப்படி அபாலிஷ் பண்ணலாம் அதை? அப்போ ஜெயலலிதாவும் எடுக்கல, கலைஞரும் எடுக்கல. எம்ஜிஆர் இதோட ஜாதிகளுக்கு எண்ணிக்கை 25 கோடி ஆக்கி மக்களை கோமாளி ஆக்கிட்டு போயிட்டார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் யாருமே எடுக்கல. இப்போ நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கு மன வருத்தம் இருக்காத, இருக்காங்க கொடுத்தாங்கன்னு நமக்கு ஒரு திருப்தி வந்துடும். அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ அதே இடத்துக்குள்ள மீண்டும் நான் சொல்கிறேன், பாமகவினர் டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் போராடுறது அவங்க உரிமை. அந்த நியாயத்துக்கு குறுக்கா நான் நிற்கல. நானே வன்னியர்களுக்காகத்தான் நான் டாக்டர் ராமதாஸுக்கிட்டே அவர் 80களில் வன்னியர் சங்கம் நடத்தும் போதே அவர்கிட்ட வந்தவன். முக்கால் அரசியலோட உங்களை அரசியல் ஆலோசனை ஒருவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு கூட டாக்டர் ஐயா எனக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த உணர்வில் நான் வந்தவன் தான். நான் கேட்குறது எண்ணி கொடு அளந்து கொடுங்கிற சீமானுக்கு கோரிக்கை நியாயம்னு நான் பார்க்குறேன். எல்லா ஜாதிக்கும் பொதுவாக தம்பி சீமான் சொல்கிற மாதிரி எண்ணி கொடு அளந்து கொடு. இந்த எண்ணி அளந்து பார்த்துட்டேன்னா அது அதிகம் இருந்ததுன்னா 12 கொடுத்துட்டு போ. இப்போ இது எடப்பாடிக்கு பெரும் சிக்கலாக நிற்குது. விற்கவும் முடியாமல், கக்கவும் முடியாமல், பலமும் போகாமல், இடமும் போக முடியாமல், நான் கொடுத்த 10.5 சரிதாங்கிறத கூட சொல்ல முடியாமல் இருக்கிறாரு. இதுதான் ஊழ்வினை உறுத்து ஊட்டம். ஊழ்வினையில் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சுனில் கனகூலு சொன்னாருன்னு கேட்டு என்னோட வார்த்தைப்படி முழுமையாக ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி முறைப்படி கொடுக்காம செய்ததோட பிரச்சனையை பாடுங்கிறீங்க. இப்போ பாமக பெரிய ஃபோல்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ, ஃப்ளக்சுவேட்டிங் ஓட்டு, வன்னியர் ஓட்டு. அவங்க எழும்பிடுவாங்கங்கிற அச்சத்தில் இந்த இஷ்யூவை இல்லை நின்னா நம்ம தாக்கு பிடிக்க மாட்டோம்னு விக்கிரவாண்டியை விட்டே ஓடினீங்க. விக்கிரவாண்டி களத்தை விட்டே ஓடினீங்க. அப்போ நீங்கள் கொடுத்தது சரிதான்னு நீங்கள் சொல்லி நிற்கணுமா வேண்டாமா? நீங்கள் கொடுத்த இடஒதுக்கீடு தானே. ஆமாம் நான் கொடுத்தேன் சரிதான்னு சொல்லணுமா இல்லையா? உங்கள் அரசின் முடிவை நீங்கள் ஓன் பண்ணணுமா இல்லையா? நானே உங்களை பாராட்டுறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஐயா 7.5 ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததை நான் பாராட்டுறேன், வாழ்த்துக்கிறேன். அன்னைக்கும் வாழ்த்துறேன், இன்னைக்கும் வாழ்த்துறேன். எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள் ரவீந்திரன் துரைசாமி. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டா பகுதியை ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆக்குனதுக்கு நான் பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் முறைப்படி செய்யாமல் பெரிய குழப்பத்தை உருவாக்கிட்டீங்க. இப்போ வண்ணார், நாவிதர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பர்வராஜகுல மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், வலையர், சேர்வை, இப்படி எல்லா சமூகங்கள் மத்தியிலையும் நம்ம எண்ணிக்கைக்கு தக்கன இடம் கிடைக்குதாங்கிற ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கையும், இதனால் நாம் பெரிய அளவு பாதிக்கப்படுமேங்கிற ஒரு அச்சமும் இந்த சமூகங்கள் மத்தியில் வந்துட்டு, இந்த சமூகங்கள் எல்லாமே என் தொடர்பில் தான் இருக்கிறாங்க. எல்லா சமூகத்துக்கும் நீதி கிடைக்கணும்னா சீமான் சொல்கிற மாதிரி எண்ணி கொடுக்கணும், அளந்து கொடுக்கணும். அதுதானே நியாயமான ஒரு பார்வையாக இருக்கும். அப்போ எடப்பாடி செய்த தவறு இன்னைக்கு அவருக்கே பூதகரமாக நிற்குது. மீண்டும் சொல்கிறேன், வன்னியர் சங்கம் அவங்க கேட்டால தப்பு இல்லை, அவங்க மேலே நமக்கு வெறுப்பு இல்லை. வெறுப்பு இருந்தால் அவங்க கூட இருந்திருப்போமா, துணைத் தலைவராக இருந்திருப்போமா, செய்தி தொடர்பாளராக இருந்திருப்போமா, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்திருக்குமா, 98 கலைஞர் அவங்கள வீழ்த்தான நிற்கும் போது அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை நம்ம எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் ஒரு கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருப்போமா? இல்லை. இப்போ எடப்பாடியோட தவறு இன்னைக்கு
மிகப்பெரிய சிக்கலை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டுருக்குது. ஜாதிகள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு உணர்வும் உருவாக்கி வச்சிருக்குது. இன்னும் இதுதான் இந்த தேர்தலில் பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. இவர் கடலூர் கூட்டத்தில் நான் 10.5 நிறைவேற்றி தருவேன்னு சொன்னார். விக்கிரவாண்டியில் அதை பற்றி சொல்லதுக்கே அச்சப்பட்டு களத்துக்குள்ளே வராதது கடலூர் கூட்டத்தில் நிறைவேற்றி தருவேன்னு சொல்லிட்டாரு. இதில் மக்கள் இப்போ பாமகவை தான் நம்புகிறான். எப்படி சொல்றீங்க? விழுப்புரத்தில் நேற்று கூடின கூட்டம், அதுக்கு டாக்டர் ராமதாஸ் கொடுத்த ஆசீர்வாதம், அதை தான் நம்புகிறான். ஏன்னா மக்கள்னா வன்னிய மக்கள். மற்ற மக்கள்கிட்ட மாறுபட்ட கருத்து இருக்குது. மற்ற மக்களில் ஒரு பிரிவு மக்களுக்கு நானே நிற்கிறேன், மன்னார் நாவிதர் போன்ற மக்களுக்கு நானே நிற்கிறேன். பட் இந்த மக்கள் மேலே எனக்கு வெறுப்பு இல்லை, எல்லாம் நம்ம மக்கள் தான். அப்போ இன்னைக்கு வன்னிய மக்கள் விழுப்புரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு பெருசாக கூடியிருக்காப்புல. அன்புமணியும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் இஷ்யூ, இதுதான் சென்டிமெண்ட் இஷ்யூன்னு அதை எடுத்து போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி பாமக ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. டாக்டர் ஐயாவும் அன்புமணியும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஜெயங்கொண்டான் கூட்டத்தில் பாமக என்டிஏல இருக்காங்க, அதனால் பாமக நம்ம கூட வருவாங்கன்னு சொல்கிறார். அடுத்த நாளே அன்புமணி 4 அமைச்சர் வேணும்னு கேட்டுக்கிறார். டாக்டர் ராமதாஸ் மத்திய அரசுக்கு எதிரான சில விஷயங்களையும் கையில் எடுக்கிறார். மாநில உரிமை, அது இதில் டாக்டர் பெரியார், கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர்னு மாநில உரிமைகளையும் டாக்டர் ராமதாஸ் எடுத்து அறிக்கைகளை விட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்மளை நம்பி தான் எடப்பாடி இருக்கிறாருங்கிறத பாமக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் 10.5 உடனே கொடுங்கன்னு ஸ்டாலினை நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த முறை பாமக இல்லாமல் நான் 10.5 கொடுத்தேன்னு மக்கள்கிட்ட போனால் ஒன்றும் வன்னியர்கள் ஏமாற மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு மக்கள்கிட்ட இந்த முறை போகணும்னா பாமக அவருக்கு கூட்டணி கண்டிப்பாக வேணும்னு இருக்குது. பாமக வேணும்னா 10.5 அவர் என்டால்ஸ் பண்ணி தான் பேசணும். ஆனா பாமகவில் உட்கட்சி பூசல் இருக்கும்போது அவங்க அதிமுகவோட கூட்டணியை தொடருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் தான் முடிவு பண்ணும். அன்புமணி என்ன பார்க்குறாரு, டாக்டர் என்ன பார்க்குறாரு, பாமக என்ன பார்க்குறாரு? ஏன்னா அவங்க ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீரடித்து நீர் விளைவதில் ஒருதாய் மக்கள் இன்னும் அவங்கள நினைக்கிறேன் ஒன்றா இருக்கணும். டாக்டரெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு யாரும் செய்ததில்லைங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் முடியலை இருக்குது. அது ஈகோ வார் இருக்குது, யார் கூட்டணியை முடிவு பண்ணுறதுங்கிறது இருக்குது. அதை நம்ம மறைச்சி பேசியெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த யதார்த்த உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அங்கே நம்ம பார்க்கணும். பட் எடப்பாடி சேர்ந்து தன்னோட வரணும்னு நினைக்கிறார். இதில் பாமக சேர்ந்துட்டாங்கன்னே வைப்போம். நம்ம 2009 ஒன்றுபட்ட பாமகவுக்கு அதிமுகவில் என்ன கிடைச்சிது? 0 சீட்டு. குரு திருவண்ணாமலையிலலாம் ரொம்ப லீடு, மோசமாக லீடில் தோத்தார். தருமபுரி 2 லட்சம் லீடி. சிதம்பரம் தோற்று போச்சு. அப்போ அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இதைத்தான் ரங்கராஜ் பாண்டே பார்க்கணும், சவுக்கு சங்கர் பார்க்கணும். சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான். ஏசி ரூம்லேருந்து திமுக அதிமுகன்னு ஒரு அரத பழசான எம்ஜிஆர் கலைஞர் புரட்சித் தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் காலத்து, புரட்சித் தலைவி முத்தமிழறிஞர் காலத்து அரசியலை பேசக்கூடாது. இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் அரசியல் இன்னைக்கு ஓடக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன களத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். 2019 பாமக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அதிமுக வச்சு. 2021 23 சீட்டில் அந்த 4 சேலம் தருமபுரி சீட்டை கழிச்சிட்டா 19 சீட்டுக்கு ஒரு சீட்டு தான், மயிலை மட்டும்தான் ஜெயித்திருக்காங்க. விக்கிரவாண்டி 36% அதிமுக வாக்கில் 23% உதயசூரியனுக்கு போயிட்டு. அப்போ பாமக ஒன்றுபட்டு எடப்பாடி கூட நின்றால் வெற்றி பெற முடியுமா? பாமகவுக்கு வெற்றி பெற முடியுமா? முடியாது. தேர் யூ ஆர். கங்க்ராச்சுலேஷன். பேர் என்னம்மா? தீபிகா. கங்க்ராச்சுலேட் யூ தீபிகா, கரெக்டாக சொன்னீங்க. ஸோ இந்த உண்மை டாக்டர் ஐயாவுக்கு தெரியுது, அன்புமணிக்கு தெரியுது. ஆனால் எடப்பாடிக்கு என்ன சிக்கல்? பாமக இல்லைன்னா 90 தொகுதியில் ஃபைட் கொடுக்க முடியாது. பாமக இல்லைன்னா 90 தொகுதியில் ஃபைட் கொடுக்க முடியாது. அதுதான் 2024 நிரூபிச்சுது. 38% எடுத்தார் சேலத்தில், 36 விழுப்புரம் சிதம்பரத்தில் எடுத்தார். ஆனால் இப்போ 2024 10.5 இஷ்யூ ஆகலை. இப்போ 10.5 இஷ்யூ ஆக்கிட்டாரு அன்புமணி. அப்போ இவருக்கு போட்ட வன்னியர்கள்லாம் அன்புமணிக்கு தானே வருவான், பாமகவுக்கு தானே வருவான்.
அந்த இஷ்யூவில் தானே இவருக்கு ஓட்டு போட்டான். ஏன்னா நீங்கள் 2019 உங்களுக்கு ஓட்டு போடலை, 8000 ஓட்டு நீங்கள் எடப்பாடியில் டவுனு, 21 93,000 ஓட்டு அதிகம், இங்கே 50,000 ஓட்டு 24 அதிகம். அதே எடப்பாடியில் ராமதாஸ் இல்லாமல், எஸ் ராமதாஸ் பாமக அன்புமணி எல்லாம் இல்லாமல் அதிகம். இப்போ அந்த இதை அன்புமணி எடுத்துக்கிறாரு, டாக்டர் ஐயா வாழ்த்து தெரிவிக்கிறார். அப்போ இந்த இஷ்யூவை எடுத்து அன்புமணி களமாடும் போது நீங்கள் தென் மாவட்டத்தில் கீழே போனது மாதிரி வட மாவட்டத்தில் இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் வேறு, அசெம்பிளி எலெக்ஷன் வேறு. அசெம்பிளி எலெக்ஷனில் 10.5 மையமாக வைக்கும்போது 10.5 நீங்கள் கொடுத்தாருன்னு உங்களுக்கு சேலத்தில் வந்த ஓட்டு, 10.5 கொடுத்தாருன்னு சிதம்பரத்தில் வந்த ஓட்டு, விழுப்புரத்தில் வந்த ஓட்டு, கள்ளக்குறிச்சியில் வந்த ஓட்டு, நாமக்கல்ல வந்த ஓட்டு மீண்டும் அது பாமகவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அன்புமணி தான் இப்போ களத்துக்குள்ள இறங்கி போராடுறாரு. ஒரு நாளைக்கு நீர் எடுத்து நீர்வல்லேருந்து ஒன்று சேரலாம், அது ரெண்டாவது விஷயம். இது இந்த இடமும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கலை கொடுக்குது. உண்மையிலே நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முழுமையாக கொடுத்துருப்பீங்கன்னா ஒரு பிரச்சனை வருமா? இதில் யாருக்காவது மன வருத்தம் வருமா? மன்னார் நாவிதர் குயவர்களுக்கு ஒரு தலைவராக ரவீந்திரன் துரைசாமி உருவாகியிருப்பானா? மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல வேளவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் சேர்வை இந்த சமூகங்களுக்கெல்லாம் ஒரு தலைவராட்டு அல்லது ஒரு தலைவருங்கிற அந்தஸ்து எனக்கு கிடையாது. இந்த சமூகங்களோட ஒரு காவல் நாயா, இந்த சமூகங்களோட விழிப்புணர்ச்சிக்கு ரவீந்திரன் துரைசாமி வந்திருப்பானா? இன்னைக்கு முக்குலத்தோர் இவ்வளவு தென் மாவட்டத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தியிருக்க முடியுமா? ஸோ எல்லாமே எடப்பாடியின் தவறு, சி.வி. சண்முகத்தின் தவறு. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடியவங்க அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவாக இருந்து எல்லாருக்கும் ஒரு நீதி வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஒரு எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக பண்ண வேலை இன்னைக்கு எடப்பாடியிலேயே பாமக இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு. இது ஜேவி சிசர் ராம், ரங்கராஜ் பாண்டே, சுமன் ஸ்ரீராமன், சவுக்கு சங்கர் போன்ற என் சகோதரர்கள் நண்பர்கள், ஏன்னா தோழர்கள் சகோதரர்கள் தான். அவங்களுக்கு இதெல்லாம் களத்தை பார்க்க மாட்டாங்கிறாங்க. நான் களத்தை பார்க்குறேன், உண்மை நிலையை சொல்கிறேன். அதனால பாமக ரொம்ப தேவைங்கிறதுனால தான் என்டிஏல பாமக இருக்காங்க, எங்கள் கூட வருவாங்கன்னு 2 பாமக ஒன்றுங்கிற அடிப்படையில் எடப்பாடி சொல்கிறாருன்னா 90 தொகுதியில் அவர் பாமக இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாது. அது எடப்பாடியில் வெற்றி வாய்ப்பும் அவருக்கு இந்த 10.5 விஷயம் பெரிய கேள்விக்குறியாக்கும். பொறுத்திருந்து அதில் பார்ப்போம். முக்குலத்தோர் எதிர்ப்பு, சபல்டன் காஸ்டுகளோட விழிப்புணர்வு எல்லாமே 2026 இது மீண்டும் ஒரு அரசியல் பிரச்சனையாட்டு வருது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கீங்க, அதுக்கு நன்றி சார். நன்றிமா.